வணக்கம் மக்களே. வர வார எபிசோட் சிறகடிக்க ஆசை சீரியலில் வந்து என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முத்துவோட ஃப்ளாஷ்பேக் வந்து ஒரு வழியாக வந்து போட்டு காமிக்கிறாங்க. அவர் வந்து முத்து வந்து மீனா கிட்ட வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதனால தான் வந்து நான் சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு நான் போனேன் அப்படிங்கிற அந்த சீக்ரெட்டை வந்து உடைக்கிறாரு. முத்து மேலே விஜயா வந்து எப்பயுமே அந்த கோவமாக இருக்கிறதுக்கு காரணம், தன்னோட புள்ள மாதிரியே ட்ரீட் பண்ணாததுக்கு காரணம் வந்து கண்டிப்பாக ஒரு காரணம் இருந்திருக்கும். அதை தான் வந்து முத்து வந்து சொல்ல போகிறாரு. ஸோ இது என்ன மாதிரி கதை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மனோஜ் கண்டிப்பாக வந்து சின்ன வயசில் ஏதோ ஒன்று தப்பு பண்ணியிருப்பார். அதை மறைக்கிறதுக்காக வந்து முத்து வந்து தான் மேலே பழியை போட்டுக்கிட்டு தான் வந்து சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு போயிருப்பாருன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தென் வர வாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த ட்ராக்கில் தான் போயிட்டுருக்கோம். இந்த முத்துவோட ஸ்டோரி, சின்ன வயசில் நடந்த ஸ்டோரி, அப்புறம் மனோஜுக்கும் முத்துக்கும் நடக்கிற சண்டை, ஸோ இதெல்லாம் தான் போயிட்டுருக்கோம். ஸோ விஜயா ஏன் வந்து தன்னோட மகனை வந்து இவ்வளோ கேவலமாக ட்ரீட் பண்ணுறாங்க, 2 மகன்களை காட்டிலும் முத்துவை மட்டும் ஏன் இவ்வளோ கேவலமாக ட்ரீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வர வாரத்தில் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுப்பீங்க. ஆக்சுவலாக ஜோசியர் தான் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி 6 வருஷம் வந்து நீங்கள் உங்கள் 2வது மகனை விட்டு பிரிஞ்சிருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்கள் குடும்பத்தில் வந்து நல்லது நடக்கும். இல்லைனா உங்களோட புருஷனுக்கு இல்லை உங்களுக்கும் வந்து ஏதாவது கண்டிப்பாக வந்து கெட்டது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால தான் வந்து விஜயாவும் அண்ணாமலையும் சேர்ந்து முத்துவை கொண்டு வந்து போயிட்டு அவங்க பாட்டி வீட்டில் விடுறாங்க. பாட்டி வீட்டில் விட்டோன்னே முத்து வந்து இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறாரு. அதுக்கப்புறமா விஜயாவுக்கும் வந்து தன்னோட பையனை விட்டோமேன்னு சொல்லிட்டு அவங்களாலும் இருக்க முடியல வீட்டில். ஸோ இந்த கதை இப்படி தான் போயிட்டுருக்கு. இந்த ஃப்ளாஷ்பேக்குமே எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிறிஷை கொண்டு போய் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் போய் விடுற மாதிரி இருந்ததுனால, அதனால யோசித்து டைரக்டர் வந்து சரி கரெக்டான நேரத்தில் நம்ம வந்து முத்துவோட ஃப்ளாஷ்பேக்கையும் ஓப்பன் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி யோசித்து ஓப்பன் பண்ணிட்டாரு போல். இந்த ட்ராக்கு திரும்பி வந்து எங்கே கொண்டு போய் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ உங்களுக்கு சிறகடிக்க ஆசை சீரியல் பிடிக்கும்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். புதுசாக என்னோடய சேனலுக்கு வந்துட்டீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் அப்போ தான் உங்களுக்கு டெய்லி வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும்.